ஆண்டின் பொதுக்காலம் 29வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 12, அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 21 வரை. கூட்டத்திலிருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அறிவற்ற செல்வனின் உவமையை கூறுகிறார். இந்த உவமை வழியாக எவ்வித பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நம்மை பார்த்து இன்று கூறுகிறார். ஏனென்றால் பேராசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கவனம் முழுவதையும் நாம் அன்பு செலுத்தப்பட வேண்டிய கடவுளிடமிருந்தும் அடுத்தவருக்கு பணி செய்வதன் வழியாக கடவுளின் அன்பை முழுமைப்படுத்துவதிலிருந்தும் நம்மை பிரித்து வைக்கும். மாறாக பேராசை ஒருவருடைய கவனம் மற்றும் ஆற்றல் முழுவதையும் தன்மையப்படுத்தி தம்மை பற்றி மட்டுமே சிந்தித்து தன் தேவை, ஆடம்பரம் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொள்ள அது நம்மை இயக்கும். செல்வம் மட்டுமே தன் வாழ்வின் பாதுகாப்பு என்கின்ற மாயத் தோற்றத்தை உருவாக்கி மமதையை ஏற்படுத்தும். கடவுளை போல தன்னை முடிசூட்டிக் கொள்வதில் மகிழும். பொருள் சார்ந்தவற்றில் நம்பிக்கை வைத்து வாழும் சோதனைக்கு எதிராக மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் வாழ்வு வந்துவிடாது என்று இயேசு இன்றைய உவமையில் எச்சரிக்கிறார். அறிவற்ற செல்வன் உவமையில் வழியாக பேராசை மற்றும் சுயநலத்தின் மடமையை பற்றி இயேசு நமக்கு கற்பிக்கிறார். விண்ணக பேரின்பத்தின் அளவுகோல் நாம் எவ்வளவு செல்வம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறோம் என்பதில் அடங்குவதல்ல, மாறாக நம்மிடம் உள்ளதை எவ்வளவு முழுமையாக அடுத்திருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்பதில் அடங்கியிருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுகிறார். இன்றைய உவமையில் வருகின்ற செல்வந்தனை ஏன் அறிவற்றவன் என்று இயேசு சொல்ல வேண்டும்? ஏனென்றால், ஒன்று, அவன் கடவுளை தன் இதயத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு செல்வத்தை தன் இதயத்தின் அரியணையில் ஏற்றி அதனை ஆராதித்தான். இதுதான் சிலை வழிபாடு. கடவுளுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எவற்றிற்கெல்லாம் அந்த இடத்தை கொடுக்கிறோமோ அதுதான் சிலை வழிபாடு. கொலோசையர் 3:5 சிலை வழிபாடான பேராசையை ஒழித்து விடுங்கள் என்று பேதுரு பவுலடியார் கூறுகிறார். எபேசியர் 5:5 சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் இறையாட்சியில் நுழைய முடியாது என்று எச்சரிக்கிறார். 2, தனக்கும் தன் செல்வத்திற்கு மட்டுமே அவன் இதயத்தில் இடமிருந்தால் தேவையில் இருந்த தன் சகோதர சகோதரிகளை தன் இதயத்திலிருந்து அவன் தூக்கி எறிந்ததால் அவன் அறிவற்றவன் ஆனான். 3, இதயத்தில் தன்னை மட்டுமே நிரப்பி தன்னை விழுங்க பேராசையை அனுமதித்தான். 4, கடைசியாக வாழ்வின் ஒரு உண்மையை மறந்தான். ஒரு நாள் சாவோம் என்பதையும் தன்னிடம் உள்ள செல்வத்தை இழந்து விடுவோம் என்பதையும் மறந்து வாழ்ந்ததாலேயே அவன் முட்டாள் செல்வந்தன் என்று இயேசுவால் இன்றைய நற்செய்தியில் அழைக்கப்படுகிறான். நமக்கு விடுக்கப்படுகின்ற செய்தி என்ன? 1, நம்மிடம் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் அனைத்தும் கடவுள் நமக்கு கடனாக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் பொறுப்புள்ள கண்காணிப்பாளர்களே ஒழிய உரிமையாளர்கள் அல்ல என்பதை மனதில் இருத்த வேண்டும். நம்மிடம் கொடுக்கப்பட்ட நேரம், திறமை, செல்வம் அனைத்தும் தாராளமாக இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படவே என்பதை வாழ்வின் இலக்காக்கிக் கொள்ள வேண்டும். 2, நமது பேராசையின் மீது நமக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அதன் மேல் உள்ள கட்டுப்பாட்டை நாம் இழந்துவிட்டால் அது நம்மை விழுங்கிவிடும். 3, நமது பேராசை பல வடிவங்களை எடுக்கும் ஆற்றல் கொண்டது. மற்றவர்களின் அங்கீகாரம்,
புகழ் விரும்பி போன்ற பேராசையாக இருக்கலாம். கட்டுப்பாடற்ற அதிகார பேராசை, பெருந்தீனி, மது, சூதாட்டம், போதைப்பொருள், காமவெறி போன்ற பேராசைகளாக இருக்கலாம். இந்த பேராசைகளிலிருந்து விடுபட கடவுளின் பலத்தை நம்புவோம், அவருடைய பலத்தை நாடுவோம். ஆமீன்.